வணக்கம். உலக வளம் நேசம் டிவி செய்திகள். சாய்ந்தமருது நகரசபை பிரகடனம் செல்லும் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. செய்தி ஆசிரியர் விதுஷா. செய்திகள் வாசிப்பவர் ஏஎல் அன்சார். நேற்றைய தினம் சாய்ந்தமருது நகரசபை உருவாக்கம் தொடர்பான நீண்டகால சட்ட போராட்டத்துக்கு நேற்று உயர்நீதிமன்றம் மிக முக்கியமான தீர்ப்பை வழங்கியுள்ளது. சாய்ந்தமருதுக்கு என தனியான நகரசபை பிரகடனம் செய்யப்பட்டது சட்ட ரீதியாக செல்லுபடியாகும் என நீதிமன்றம் உறுதிப்படுத்தியுள்ளது. நீதிமன்ற தீர்ப்பின் முக்கிய அம்சங்கள் பின்வருமாறு கூறப்படுகின்றது. பிரகடனம் சட்டபூர்வமானது. சாய்ந்தமருதுக்கான தனியான நகரசபை தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் மற்றும் பிரகடனம் சட்ட ரீதியானது என உயர் நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்துள்ளது. எல்லை நிர்ணயம் கட்டாயம். கல்முனை மாநகர சபைக்கும் புதிய சாய்ந்தமருது நகர சபைக்கும் இடையிலான எல்லை நிர்ணய பணிகள் முறையாக முடிக்கப்பட்ட பின்னரே தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த எல்லை நிர்ணய பணிகளை இன்னும் 2 மாத காலப்பகுதிக்குள் விரைந்து முடிக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. சாய்ந்தமருது மக்களின் நீண்டகால அரசியல் அபிலாசையாக இருந்த இந்த நகரசபை விவகாரத்தில் உயர் நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. எல்லை நிர்ணய பணிகள் விரைவில் முடிக்கப்பட்டு அந்த பகுதிக்கான உள்ளூராட்சி தேர்தல்கள் நடத்தப்படும் பிரகடனத்துக்கு முன்னாள் அமைச்சரும் அக்கறை பெற்று மாநகர சபை முதல்வர் அதாவுல்லா அவர்களின் ஒத்துழைப்பும் வரலாற்றில் சாய்ந்தமருது மக்கள் நன்றியுடன் பார்க்கப்படும் விடயமாகவும் வரலாற்றில் பேசப்படும். மேலும் நகரசபை விடயத்தை நீதிமன்றம் சென்று வென்று தருவதற்கு முன்னின்று உழைத்த முன்னாள் பிரதேச செயலாளர் சலீம் மற்றும் முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் அசீம் மற்றும் சபைக்கான போராட்டத்தில் முன்னின்று உழைத்த போராளிகள் சாய்ந்தமருது மக்கள் முன்னாள் பள்ளிவாசல் தலைவர் மர்ஹூம் ஹனீஃபா அவர்களையும் மறக்க முடியாது என்று மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் நகரசபை விடயத்தை ஊடகப்படுத்திய ஊடக நிறுவனங்கள் ஊடகதாரிகள் யாவருக்கும் சாய்ந்தமருது மக்கள் நன்றியோடு இருப்பார்கள். நகரசபைக்கான ஆரம்ப போராட்டத்தை சாய்ந்தமருதில் முதலில் முன்னெடுத்த சாய்ந்தமருது மறுமலர்ச்சி மன்றத்துக்கும் குறிப்பாக ஊடகர் அஸ்லம் எஸ் மௌலானா, கலீல் ரிவாஸ் குழுவினர், அன்சார் குழுவினர் மற்றும் ஒத்துழைப்பு வழங்கிய யாவருக்கும் சாய்ந்தமருது மண் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. லக்ஸ்டோ மீடியா நெட்வொர்க் ஸ்ரீலங்கா. இந்த ஆட்சியில் நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் மறக்க முடியாது. உலக வளம் நேசம் டிவி செய்திகளுக்காக நான் ஏஎல் அன்சார்.